தற்போது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என பார்ப்போம். நம்பர் 1. பொருளாதார குற்றப்பிரிவு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்தது. 2வது, முதல் தகவல் அறிக்கையில் குற்றம் சாட்டப்பட்ட நமது எம்டி மற்றும் டைரக்டர்களுக்கு பெயில் அப்ளை செய்து வாங்கப்பட்டது, அதுவும் கண்டிஷன் பெயில். 3வது, கண்டிஷன் பெயில் தளர்வு செய்வதற்காக நீதிமன்றத்தை அணுகினோம். ஒரு சில தளர்வுகள் கிடைத்தது, இன்னும் முழுமையான கிடைக்கவில்லை. 4வது, பொருளாதார குற்றப்பிரிவு சார்ஜ் சீட் பைல் செய்யவில்லை. அதை நீதிமன்றமும் பார்க்கவில்லை. அதற்குள் எப்படி நிறுவனம் தவறு செய்துள்ளது என்று சில ஊடகங்கள் சொல்கிறது. நிறுவனத்தின் மீது குற்றம் நிரூபிக்கப்படவில்லை. அதற்கு முன்பே நிறுவனம் தவறு செய்துள்ளது என்று சில நபர்கள் சொல்லி வருகிறார்கள். நிறுவனத்தைச் சார்ந்த அனைத்து தகவல்களையும் விசாரித்து வருகின்றனர். பொருளாதார குற்றப்பிரிவு இனிமேல்தான் அவர்கள் சார்ஜ் சீட் பைல் செய்வார்கள். அதை நீதிமன்றம் பார்த்துவிட்டு நிறுவனத்தின் மீது தவறு இருக்கிறதா இல்லையா என்று தீர்ப்பு சொல்லும். ஒரு சில அதிமேதாவிகள் நீதிமன்றத்தில் வழக்கு செல்வதற்கு முன்பே தவறு என சொல்கின்றனர். பொருளாதார குற்றப்பிரிவு வழக்கு எடுத்து 1 வருடம் ஆகப் போகிறது. விரைவில் சார்ஜ் சீட் செய்வார்கள் என எதிர்பார்ப்போம். காத்திருப்போம், நல்லதே நடக்கும்.